இந்த ஒரு வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ட்ல கண்டிப்பா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்னு போட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வரப்போற 29ஆம் தேதி ஃப்ரீ ஃபயரோட கதையே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இத்தனை வருஷமா இந்த ஃப்ரீ ஃபயர்ல நிறைய விஷயங்கள் மாறி இருந்தாலுமே ஓல்டு பிளேயர்ஸ் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேமை பாத்தீங்கன்னா விளையாட்டு இருக்காங்க. அதே மாதிரி நியூ பிளேயர்ஸ்க்கு இது பெருசா அஃபெக்ட் ஆகாது தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வரும்போதே பாத்தீங்கன்னா வந்து நிறைய அப்டேட்டோட தான் வந்து ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா இப்போ வரக்கூடிய ஒரு அப்டேட்னால புதுசா வந்திருக்கிற பிளேயர்ஸ்க்குமே இது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. கரீனா என்னதான் புது புது கேரக்டருங்க, ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ விட்டு இருந்தாலுமே ஓல்டு பிளேயர்ஸ் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிட்டு அட போடா எங்ககிட்ட ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நியூ பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கின்னுங்க, நிறைய கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தனால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. என்னதான் கரீனா வந்து இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் இன்னும் நான் அதிகப்படுத்துறேன், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கில்லுங்களை விட்டு இருந்தாலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணிட்டு இருந்தீங்க. நியூ பிளேயர்ஸும் சரி, ஓல்டு பிளேயர்ஸும் சரி. ஏன்னா நிறைய ஸ்கில் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கடுப்பு கலப்பம் என்னடா ஸ்கில் இது வெறுப்ப கலப்புறானுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே கேம் பிளே பண்ணிருப்போம். ஆனா வரப்போற 29ஆம் தேதியில இருந்து நீங்க கத்துறத குறைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா. இதுக்கப்புறம் இன்னும் அதிகமா கத்த போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல நிறைய ஸ்கில்லுங்களை கொண்டு வர போறாங்க. அந்த ஸ்கில்லுங்களெல்லாம் கண்டிப்பா எனக்கு சொல்ற எனக்கே வந்து அவ்வளவு கடுப்பா இருக்கு. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. அது என்னன்னு அப்படிங்கறத வந்து நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எல்லா அப்டேட்டும் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்த நீங்க ஆனா ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த OB51 அப்படிங்கிற இந்த அப்டேட் வந்து எத்தனை பேர் கவனிச்சீங்க? இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா முதல் விஷயம் மங்களகரமா ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த ஒரு அக்கா கேரக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சோ நல்ல விஷயத்துல ஆரம்பிச்சதான் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்புறேன். ரெண்டாவது விஷயம் இந்த அக்காவுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அப்கிரேட் பண்ண போறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. கரீனா எங்கடா வச்சிருக்கா நமக்கு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு அப்டேட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பவுண்டரி, ஏர் டிராப், அப்புறம் ஸ்மோக் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது गाइस. சோ எல்லாத்தையும் வந்து தூக்க போறாங்க. அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா வேற ஒன்னு கொடுக்க போறாங்க. டீம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயம் வரப்போகுது. அதுக்கப்புறமா ஆப்டிகல் மார்க்கெட், அப்புறம் சூப்பர் லேக் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பர்மனண்டா இருக்க போகுது. சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்ப ஓல்டு பிளேயர்ஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பவுண்டரி இதெல்லாமே வந்து அது எல்லாத்தையும் வந்து மொத்தமா தூக்க போறாங்க. அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா இதை கொடுக்க போறாங்க. சோ இது வந்தா நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட ஸ்கில் என்ன அப்படிங்கறத நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேரக்டர் பத்தி பாத்துக்கோங்க. சோ இந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இந்த ஒரு கேரக்டர் வந்து வரப்போகுது. சோ இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சிஎஸ்எம் யூஸ் பண்ண பாத்தீங்களா, சேம் கான்செப்ட் தான். மத்தபடி இதுல பெருசா எந்த அளவுக்கும் பெரிய அப்டேட்லாம் எதுவும் கிடையாது மக்களே. இந்த ஒரு கேரக்டரும் வரப்போகுது. ஓகே, இப்போ அந்த பவுண்டரிக்கான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். அந்த பவுண்டரியில வந்து கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பூஸ்டர்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட டீம்மேட் வந்து அதாவது ஒரு 30 மீட்டர்ல வந்து டவுன் ஆயிருப்பான், நீங்க வந்து இங்க இருப்பீங்க. ஆனா அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி போகும். அந்த ஸ்கேனர் போய் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து ரிவ்யூ பண்ணி கூட்டிட்டு வந்துடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போது நல்லா இருக்கும். அடடா இது ஒரு நல்ல அப்டேட்டா அப்படின்னு தோணும். ஆனா கேம்ல பிளே பண்ணும்போது முக்கி கஷ்டப்பட்டு ஒருத்தரை நம்ம அடிச்சிருப்போம். ஆனா 30 மீட்டர்ல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து அவனோட ஃப்ரெண்ட் ரிவ்யூ பண்ணிட்டான் அப்படின்னா அப்போ வரக்கூடிய கோவம் இப்ப இருக்கிறத விட டபுள் ட்ரிபிள் மடங்கா மாறும் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு அப்டேட் எல்லாமே வெறும் சிஎஸ்க்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. பேட்டில் ராயல் அதாவது பிஆர் விளையாடுற பிளேயர்ஸ்க்குமே கண்டிப்பா இது வந்து ஆப் தான் அப்படிங்கிறது வந்து தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பிஆர் விளையாடுற பிளேயர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா இது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து சரிசமமா வர மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்டே வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு வந்திருக்கிற OB15 உடைய ஈவென்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய ஐடியிலே பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து வரப்போகுது. சோ அந்த ஈவென்ட்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ பல பிளேயர்ஸ்க்கு வந்து கடுப்பை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இது விளையாடலாமா வேணாமா உயிர் போற நிலைமையில பாத்தீங்கன்னா இருக்குது ஃப்ரீ ஃபயர் நம்ம கிட்ட. இந்த மாதிரி நிலைமையில இன்னும் இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா ஃப்ரீ ஃபயர் செத்து போச்சு அப்படிங்கிறது வந்து தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மக்கள். இன்னும் நிறைய கன்ஸோடைய அப்டேட் எல்லாம் வந்து இருக்குது. இன்னும் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. நிறைய கேரக்டருக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய கேரக்டர் வந்து பவர் வந்து மொத்தமா குறைச்சு விட்டுருக்காங்க. அதாவது மேஜரா குறைச்சிருக்காங்க. அதாவது 3% 2% அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குறைச்சு வச்சிருக்காங்க. சோ அது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ பார்த்தா போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். சோ அதனால பாத்தீங்கன்னா அதை வந்து அடுத்த வீடியோவா போடுறோம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. சோ இந்த அப்டேட்லாம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க மக்களே. அடுத்து ஒரு தரமான வீடியோல வந்து பாக்குறேன். ஒரு நல்ல அப்டேட்டோட வந்து பாக்குறோம். பை பை கைஸ். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் சஞ்சு கேமிங் தமிழ். நான் உங்கள் சஞ்சய். பை பை கைஸ்.